அந்த ப்ரொசீடியர் படிக்கலாம் போகணும். நான் என்ன சொல்ல வாரேன்டா, அதை ரிகவரி ப்ரொசீடியர் கட்டாயம் இருக்கணும் எந்த ஒரு அரசாங்கத்துலையும். அதை கட்டாயம் யாராவது தவறு செஞ்சுருந்தாங்கண்டா அதை கொண்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ரிகவர் பண்ணுறது எங்களை டார்கெட் ஆகிக்கணும். அவருக்கு 15 வருஷம் சென்டென்ஸை கொடுத்து அனுப்புறதுல எங்களுக்கு என்ன நியமிக்கு, எங்களுக்கு திரும்ப நஷ்டம். அவரை கொண்டு போய் அங்கே உள்ளுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். அவருக்கு 3 ஊற்று சாப்பாடு போட்டு டீயை கொடுத்து அவருக்கு எல்லாம் அவரை பார்க்க வர்றது கவனிக்க, இதெல்லாம் ஒரு செலவு தான் கவர்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதை ரிகவரி மெத்தட் ஒன்று தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரீலங்காவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன வாகனம் இருக்குது, எல்லாத்தையும் சீஸ் பண்ணணும். ஃபேமிலியோட அவ்வளோ சீஸ் பண்ணி அதை சொல்லி ரிகவர் பண்ணணும். அப்படி 4-5 இன்சிடென்ட் நடக்கும்னு சொன்னால் எல்லாரும் கை வைக்க கொஞ்சம் ரோசிப்பான். இப்போ இதுவரை காலமும் அப்படி நடக்கல இல்லையா? நடக்கணுமே, யார் சார் இப்படி செய்யணுமே. அதுதான் சொல்கிறேன் நான். என்னடா அப்படி இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, களவண்டாரா மறந்தா கொடுத்தாரு, கள்ள மறந்தா கொண்டாரு. ஆனால் மன்னிக்கணும், அண்மையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா இருக்கு, மைத்ரி முன்னாள் ஜனாதிபதிக்கு ஒரு கணக்கு கட்டணும், அப்புறம் அஜித் அவருக்கு அப்படின்ற ஒரு சிஸ்டம். அது ஒரு நல்ல சிஸ்டம் தானே. அது விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இப்படியான விடயங்களை கையாளுறது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். இப்போ செஞ்சவங்க தாரு அது இன்னும் தெரியும். அது அவங்க இப்போ இவங்களும் சொன்னாங்க அதை நாங்கள் கொண்டு வரோம். அதுதான் கேட்குறேன். கடைசியில் எங்களோட ஃபைண்டிங்ஸ் கடைசியில் எங்கே முடியுது. நாங்கள் இப்போ இப்ராஹிமை பிடிச்சின்னு சொன்னோம், இப்ராஹிம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு, ரைட்டா? அப்போ இங்கே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி அவங்கள்ட்டால 100 மில்லியன் நாங்கள் பிடுங்குறோம், ரைட்? அப்போ அது சரின்னு சொல்கிற ஏழாவா? அதில் எத்தனையோ விதம் எங்களுக்கு எடுக்கலாம். ஆனால் ஜுடிஷியரில் இருக்கிற மேட்டர் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏழாம். அதனால நாங்கள் அதில் கை வைக்க மாட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லலாம், உண்மையிலே ரிகவர் பண்ண வேண்டிய ஆள்கிட்ட ரிகவர் பண்ணணும்.